ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணம் மாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் நாவை குறித்ததான சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளுக்கான வேத வசனம் வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. இங்கே நாவை குறித்து சொல்லியிருக்கிறது. நாவு வெள்ளிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளி அப்படின்னு சொன்னால் அது விலையேறப்பட்டது, விலை மதிக்க முடியாதது என்று சொல்லி அந்த காலத்தில் வெள்ளியும் பொண்ணும் தான் ஆஸ்தியாக, சொத்தாக வைத்திருந்தார்கள். அதுதான் சொத்தாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் தான் பணத்தை சேகரித்து வைக்கிறதுக்கோ அல்லது இந்த உலகத்தில் நாகரீகமாக அல்லது அலங்கார பொருளாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் வெள்ளியைத்தான் சொல்கிறாங்க. அப்போது நாக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால் விலை உயர்ந்தது, விலை மதிக்க முடியாதது, வெள்ளியை போன்றது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளியை பரிசுத்தத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். அது சுத்தமாக இருக்கும், சுத்த வெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கலப்படம் இல்லாத வெள்ளி, அது பளபளப்பாக இருக்கும், வெண்மையாக இருக்கும், அது துருப்பிடிக்காது. இப்படி வெள்ளிக்கு நிறைய நல்ல தன்மைகள் உண்டு. ஆகையினாலே இந்த நாக்கை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் சுத்தமான வெள்ளி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளி என்று சொன்னால் விலை மதிக்க முடியாதது, விலை உயர்ந்தது என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். இங்கே ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியாக, சொத்தாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நாக்கு ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து என்று நினைக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புலேயே மிகவும் விலை உயர்ந்த உறுப்பு, விலை மதிக்கக்கூடிய ஒரு உறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அது நாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படி நம்ம வெள்ளி பொண்ணெல்லாம் எல்லாமே பீரோவில் வச்சு ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறோம், அது மாதிரி நம்முடைய நாக்கை நாம் மிகவும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடியது. ஒருத்தர் நல்ல வெள்ளி உடைமைகளை, நல்ல வெள்ளி ஆபரணங்களை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், அப்படி தான் நினைக்கிறோம். அப்போது நம்முடைய நாக்கும் கூட விலை மதிக்க முடியாதது. அதுதான் ஒரு மனிதனுடைய சொத்து, அதுதான் அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று, அவனுடைய தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே ஆபிரகாமை கூட அவனுடைய தகுதி, அவன் செல்வ சீமானாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெள்ளியை அவன் வைத்திருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. இப்போ இங்கே வேத வசனமும் கூட விலை மதிக்க முடியாதது, வெள்ளிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெள்ளி என்பது விலை மதிக்க முடியாதது, வேத வசனத்தை போன்றது. வேத வசனத்தை நம்முடைய வாயிலே எதிர்பார்ப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் அது சுத்த சொற்களாக இருக்க வேண்டும், அது விலை மதிக்க முடியாதது என்று நான் நினைக்க வேண்டும். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம சாதாரணமாக வெள்ளியை அங்கங்கே தூக்கி போட்டு போயிடுவோமா? போட மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது விலை மதிக்க முடியாதது. இன்றைக்கி நாம் சாதாரணமாக நினச்சி என்ன பண்ணுறோம், பேசுகிறோம், சாதாரணமாக பேசுகிறோம்.
சில்லறத்தனமாக பேசுகிறியே அப்படின்லாம் சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறியே அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ வாயின் வார்த்தைகள் நமக்கு ஏதோ சாதாரணமாக தெரியுது, ஆனால் அது விலை மதிக்க முடியாதது, விலை உயர்ந்தது, அது ரொம்பவும் மதிப்புக்குரியது என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அதனால தான் வேத வசனமே வெள்ளிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் வேத வசனத்தை போன்றது. வேத வசனம் எப்படி நம்ம 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது அது ஞானியை, அதாவது பைத்தியக்காரனை ஞானியாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறவனையும் உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையிலே உடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீதிமொழியின் புத்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்போது சரியான வார்த்தை, அதாவது வெள்ளித்தட்டு என்று, நாக்கு தட்டை போன்றது, வெள்ளித்தட்டு நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு பொருளை வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் தங்கம், அது எப்படி இருக்கும்? கலர் பளபளன்னு அப்படியே தங்க நிறம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அதை ஒரு வெள்ளித்தட்டில், வெள்ளையாக இருக்கிற தட்டில் வச்சு கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்குமோ, அது மாதிரி நாம் பேசுகிற அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அழகாக இருக்கணும். வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பொற்பழம் என்று சொல்லி நாம் எண்ண வேண்டும். அவ்வளோ சாதாரணமாக பேசிடக்கூடாது. நம்ம வளவளன்னு பேசுகிறோம். தயவுசெய்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வெள்ளியை போன்றது, விலை மதிக்க முடியாதது. அதனால் அவ்வளோ சாதாரணமாக நம்ம பேசிடக்கூடாது, யோசித்து பேச வேண்டும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பொற்பழம் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகபடி பேசுங்கள். அப்போது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும், உபத்திரவமாக இருக்கக்கூடாது. அதுதான் பவுல் இங்கே நமக்கு அழகாக சொல்லுகிறார். நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒருவன் அவன் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்ய வேண்டும்? உயர்வை அடைய வேண்டும். அவனுடைய உள்ளம் மாற வேண்டும், அவனுடைய சிந்தனைகள் மாற வேண்டும். அவன் ஆண்டவருக்கு பிரியமானவனாக மாற வேண்டும், ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடாது. மற்றவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி நாம் பேசக்கூடாது. எத்தனை முறை நம்ம அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறோம், எத்தனை முறை மற்றவர்கள் சங்கடப்படுற மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆகினாலே ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாம் பேசுகிற வார்த்தைகள் பொற்பழத்துக்கு சமமாக இருக்கிறது. அந்த நாக்கு வெள்ளியை போன்றது. அதை சாதாரணமாக நினச்ச வார்த்தையெல்லாம் நம்ம பேசிடக்கூடாது. அதனால தான் கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்முடைய நாக்கில் எக்காரணத்தை கொண்டும் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதனால தான் தாவீது ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆகையினாலே பிரியமானவர்களே, நம்முடைய நாக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால் வெள்ளியை போன்றது, விலை மதிக்க முடியாதது, விலை உயர்ந்தது, அது வெள்ளி தட்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வெள்ளியை ரொம்ப பத்திரமாக பாதுகாப்போம் இல்லையா, அது மாதிரி நம்முடைய நாவையும் நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அவ்வளோ எளிதாக நாம் பேசிவிடக்கூடாது. அவ்வளோ நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் சொல்கிறார், ஒரு லாயர் சொல்கிறார், அவர்கிட்ட எனக்கு கன்சல்டிங் ஃபீஸே 50,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார்.
1 மணி நேரம் அவர் வந்து அந்த கேஸை எப்படி நடத்தலாம், என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு பிரச்சனையை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஆலோசனை சொல்கிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு 50,000 ரூபா வாங்குறார். அவரும் மனுஷன்தான், அவருக்கும் நம்மை போல தான் நாக்கு இருக்கிறது. ஆகையினாலே பிரியமானவர்களே, நம்முடைய நாக்கு அவ்வளோ சீப்பானது கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கிறது. ஆகையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாக்கு விலை மதிக்க முடியாதது, விலை உயர்ந்தது என்கிற அந்த சிந்தனை இருக்க வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். அதை பத்திரப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விலை மதிக்க முடியாதது என்கிற ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். அப்படி நினைத்து நாம் ஒரு கெட்ட வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து பேசக்கூடாது என்பதை நாம் தீர்மானித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவே, வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய நாக்கு எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். என்னுடைய நாவு வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது விலை மதிக்க முடியாதது, விலை உயர்ந்தது என்று சொல்லியிருக்கிறது. ஆகினாலே ஆண்டவரே, என்னுடைய நாக்கை நாங்கள் பத்திரமாய் பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொற்களும் ஆண்டவரே பொற்பழம் என்று, அதாவது தங்க பழம், கோல்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை மற்றவர்களை காப்பாற்றக்கூடியதாய், மற்றவர்களை தேற்றக்கூடியதாய், மற்றவர்களை பாதுகாக்கக்கூடியதாய், அரவணைக்கக்கூடியதாய் தேவரீர் அப்படிப்பட்ட வார்த்தை புறப்பட்டு வர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கெட்ட வார்த்தை ஒன்றும் இனி நாங்கள் பேச மாட்டோம் என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய வார்த்தையை மாத்திரமே பேசுவோம் என்று நாங்கள் முடிவு செய்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.